சித்திரை 3, 4 பாதங்கள். முயற்சியில் எதிர்பாராத தடை உண்டாகும். வரவு இழுபறியாகும். இரவு பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சுவாதி. காலையில் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். விசாகம் 1, 2, 3 பாதங்கள். செயல்களில் கவனம் தேவை. யாரிடமும் வாக்குவாதம் வேண்டாம். எதிலும் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. விசாகம் 4ஆம் பாதம். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாள். உடல்நிலை சீராகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். அனுஷம். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும். தம்பதியருக்குள் ஒற்றுமை ஏற்படும். வழக்குகள் சாதகமாகும். கேட்டை. கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். பிறரை அனுசரித்து சென்று வேலையில் லாபம் காண்பீர்கள். மூலம். விருப்பம் பூர்த்தியாகும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள். பூராடம். தெய்வ பலத்தால் விருப்பம் நிறைவேறும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்குகள் சாதகமாகும். உத்திராடம் 1ஆம் பாதம். நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். விருப்பம் நிறைவேறும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். பொருளாதார நெருக்கடியால் வியாபார முயற்சிகள் தள்ளி போகும். திருவோணம். சாதுரியமாக செயல்பட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். அவிட்டம் 1, 2 பாதங்கள். உழைப்பு அதிகரிக்கும். வேலையில் எதிர்பார்த்த லாபம் தள்ளி போகும். கவனமாக செயல்படுவது நல்லது. அவிட்டம் 3, 4 பாதங்கள். நெருக்கடியான நாள். மதிய முறை இருந்த ஆதாய நிலை அதன் பிறகு மாறும். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். சதயம். உழைப்பு அதிகரிக்கும். திறமை வெளிப்படும். நீங்கள் எதிர்பார்த்த வரவு வரும். விவசாயிகளின் நன்மை உண்டு. புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். விருப்பங்களால் விவகாரம் உண்டாகும். சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் மனம் செல்லும். புரட்டாதி 4ஆம் பாதம். மதிய முறை வேலைகள் தடைகளை சந்தித்தாலும் அதன் பிறகு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். உத்திரட்டாதி. நினைப்பது எல்லாம் நடந்தேறும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும். உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ரேவதி. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். மதியத்திற்கு மேல் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பணம் வரும் நாள்.